வா இந்த டேங்க் கட்டிட்டோம், 2 நாள் 3 நாள் தண்ணி வர மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். மனிதனுக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி பிரச்சனை தீர்ந்துடும். வேறு என்ன வேணும் அப்புறம்? அதுக்கு வந்து அண்ணன் அவர் சொல்ல முடியாது. இந்த வார்டுக்குமா பண்ணியிருக்கிற வேலைகள் போன முறை ஓட்டு கம்மியாக போட்டிருந்தா கூட இவ்வளவு வேலைகள் இந்த வார்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் அந்த வார்டு உறுப்பினர் வேறு கட்சியாக இருந்தால் கூட இன்றைக்கி நம்ம கூட ஓட்டு கேட்கணும் இல்லையா? அவர் வேறு கட்சிக்காரன்னு சொல்லி நம்ம பண்ணாம விட்டோமா? மனசாட்சிப்படி பார்த்தா இந்த தேர்தலில் நான் இவங்களுக்கு தான் ஓட்டு கேட்பேன், அடுத்த தேர்தலில் வேணால் நம்ம கட்சிக்கு வந்துடுறேன்னு சொல்லி இந்த தேர்தல் நம்ம கூட ஓட்டு கேட்டிருக்கணும். வீடு வீடா, அதாவது அவர் கூட்டணியில் இருக்கிற கட்சி வந்திருந்தா கூட இவ்வளோ வேலைகள் நடந்திருக்காது. வார்டுக்கு அத்தனை வேலைகள் நடத்தியிருக்கிறோம். இன்னும் வேற கேள்விப்பட்டேன், நான் தான் பண்ணேங்கிறாரா. அவரால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அண்ணனே சொல்லுவார், அண்ணா நீங்கள் வந்து பாம்புக்கு பால் வாக்குறீங்கம்பார், அடிக்கடி சொல்லுவார். பாம்புக்கு நீங்கள் பால் வாக்குறீங்கம்பார். ஆனால் நம்ம பாம்புக்கு பால் வாக்கலைன்னா மக்களுக்கு பால் வாக்குறோம், பாம்புக்கு பால் வாக்கல மக்களுக்கு தான் பால் வாக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான் நம்ம வந்து நாங்கள் பேசினாலும் கூட ஆனால் மக்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அத்தனையும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த முறை நீங்களாக வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கணும். இவ்வளவு நம்ம வார்டுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த முறை உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறுவர் பூங்கா தானே சொன்னாங்க, சிறுவர் பூங்கா வேணும்னு கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் பூங்கா பண்ணிடலாம். இன்னும் என்ன வேலைகள் வேணுமோ அத்தனை வேலைகளும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றோம். இருமா வர்றோமா, அது கடைசியாக தான் சொல்ல முடியும். நீங்கள் ஞாபகமாக கேட்குறத ரைட்டா? அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இந்த வருஷம் கம்மியாக வந்திருக்கு, நிதி கம்மியாக வந்திருக்கு. நம்ம முதலமைச்சரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காரு, வேணும்னே வந்து அவங்க கம்மியாக கொடுக்குறாங்க. இப்போ இந்த முறை நம்ம ஓட்டு அதிகம் போட்டு நம்ம முதலமைச்சருக்கு ஒரு சக்தி கொடுக்கணும். தமிழ்நாட்டில் உதயசூரியனுக்கு எவ்வளோ ஓட்டு விழுதுன்னு பொறுத்து தான் பணம் நிறையா வாங்க முடியும். பணம் நிறையா வாங்கினா தான் ஏரி வேலை நிறையா தர முடியும். உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ வந்து என் கையிலையோ முதலமைச்சர் கையிலையோ தலைவர் கையிலையோ இல்லை, உங்கள் கையில் இருக்குது. உதயசூரியனுக்கு ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ ஓட்டு போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஏரி வேலை இந்த வருஷம் வரும். இப்போ வராது, இனி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். அதனால் ஒரு வாரத்தில் எலெக்ஷன் இருக்குது. உதயசூரியனுக்கு ஓட்டு நிறையா போடணும்னு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். 1000 ரூபா எல்லாத்துக்கும் வருதாம்மா? 5000 ரூபா வந்துதாம்மா? ஏம்மா அதெல்லாம் சொல்லியிருக்கணும். இதை மட்டும் கேட்குறீங்களாம்மா? முதலமைச்சர் 1000 ரூபா கொடுத்தாரு, இப்போ 5000 ரூபா கொடுத்தாரு, அதுக்கெல்லாம் நன்றி சொல்லிடுங்கன்னு சொல்லணும்ல. இருங்கம்மா. அதனால் யார் செய்வாங்களோ அவங்ககிட்ட தான் கேட்க முடியும். ஒரு பழமொழிலாம் இருக்கும்ல, என்ன பழமொழி? எப்பவும் போடாத மகராசி தான் போடலை. நான் என்ன வேறு மாதிரி சொல்கிறேன். நீங்கள் அலற பிள்ளை பால் குடிக்கணும்னு சொல்கிறீங்க. எப்பவும் போடாத மகராசி தான் போடலை, தினம் போடுற மூதேவியும் போடலையா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து யார் தர்றாங்களோ அவங்ககிட்ட தான் கேட்க முடியும். அதனால் நீங்கள் கேட்குறதுல நியாயம் இருக்குது. மீதி வேலை எதுவும் இல்லை. சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை ஆகலாம், அந்த வீட்டுக்குள்ளே 4 நாய் வாங்கி விட்டாங்களாம், அப்புறம் பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாங்களாம், 4 ஆடு வாங்கி விட்டாங்களாம், அப்புறம் வந்து பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்களாம். இது மாதிரி வந்து தண்ணி பிரச்சனையை தீர்த்துட்டோம், ரோடு பிரச்சனையை தீர்த்துட்டோம், எல்லாம் தீர்த்து மேலே இப்போ ஏரி ரோடு பிரச்சனை, அதுதான் பிரச்சனையே. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். உதயசூரியனுக்கு வாக்களிங்க. நன்றி.